ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லார் வீட்லேயுமே தைப்பூசம் நல்லபடியாக கொண்டாடியிருப்பீங்க. எங்கள் வீட்லேயுமே ரொம்ப சூப்பராக சிறப்பாக முடிஞ்சுது. தைப்பூசம் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது. தைப்பூசம் அன்னைக்கு நாங்கள் வந்து நானும் ஹஸ்பண்ட் 2 பேருமே வந்து விரதம் இருந்திருந்தோம். முருகரை வந்து இப்போ ஒரு 2 வருஷமாக தான் நான் ரொம்ப கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதாவது நான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறத விட அவர் என்னை கும்பிடுன்னு அவர் என்னை நினைக்க வச்சாருன்னு தான் சொல்லணும். பாப்பா வந்து அதாவது பாப்பா வயிற்றில் இருக்கும்போதுலேருந்து முருகர் பாட்டு கேட்கறதுக்கு ஆரம்பித்தேன். ரொம்ப அடிக்ட் ஆகி தான் நான் வந்து முருகரை வந்து ரொம்ப கும்பிட ஆரம்பித்தேன். இந்த 2024 தான் நான் ஃபஸ்ட்டு சஷ்டி விரதம் இருந்தேன். அப்புறம் பசங்க 2 பேருமே கேட்டாங்க நான் முருகருக்கு மாலை போடணும்னு. அவங்களுமே 7th 4th படிக்கிற பையங்க தான். அவங்களா கேட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்குமே மாலை போட்டு வீட்டில் 41 நாள் விரதம் இருந்தோம் எல்லாருமே. அப்புறம் இது வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து தைப்பூச விரதம். அவருக்காக நான் இருக்கணும்னு நினைக்கிறத வந்து டக்குன்னு எனக்கு வந்து எந்த தடங்களும் இல்லாமல் இருந்தார். இந்த தைப்பூச விரதமே ஒரு 21 நாள் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவால் நான் வந்து ஒரு நாள் விரதம் தான் இருந்தேன். மற்ற நாள் கிட்டத்தட்ட ஒரு 21 நாளைக்கு மேலவே நான் வந்து நான்வெஜ் ஆனால் எதுவுமே எடுத்துக்கல. வெஜ்ஜு சாப்பிட்டேன். ஆனால் 3 நேரமே சாப்பாடு சாப்பிட்டு தான் இருந்தேன். ஆனால் தைப்பூசம் அன்னைக்கு வந்து காலையில் ஒரு அதிகாலையில் 3:30க்கெலாம் நானும் ஹஸ்பண்டுமே எந்திரிச்சு குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து சாமி கும்பிட்றதுக்காக எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன். அவருக்கு அபிஷேகம் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். 5 வகையான அபிஷேகம், அதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் வெற்றிலை தீபம் போடுறதுக்காக எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஹஸ்பண்டை தான் ஃபஸ்ட்டு வந்து அபிஷேகம் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால் நான் ஃபஸ்ட்டு விளக்கேற்றி முடிச்சிட்டேன். கீழேருந்து மேல் நோக்கி எல்லா விளக்கையும் ஏற்றி வச்சதுக்கப்புறம் ஹஸ்பண்டை வந்து அபிஷேகம் பண்ண சொல்லியிருந்தேன். அபிஷேகத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு பால், தயிர், தேன், சந்தனம், அப்புறம் பன்னீர் 5 வகையான அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தாங்க. அவங்க செஞ்சு முடித்ததுக்கப்புறமா சாமியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கு சாமி எல்லாத்துக்குமே பூ அலங்காரம் முடித்ததுக்கப்புறம் நான் வெற்றிலை தீபம் வந்து போடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வெற்றிலை தீபத்துக்கு வந்து 6 வெற்றிலை எடுத்துகிட்டு இந்த வெற்றிலையுமே நம்ம வீட்டு தோட்டத்தில் கொடியிலேருந்து பறித்தது தான். அது வந்து பறிச்சுட்டு காம்பு கிள்ளி எடுத்துகிட்டு சந்தனம் குங்குமம் வந்து வச்சுட்டு வெற்றிலைக்கு அப்புறம் 6 அகல் விளக்கு. இப்போ வரைக்கும் நான் வெற்றிலை தீபம் போட்டிருக்கேன். ஆனால் ஒரு அகல் விளக்கு தான் வைப்பேன். இந்த திருப்பி எனக்கு 6 அகல் விளக்கு வைக்கணும்னு தோணுச்சு. ரொம்ப ஆசையாகவும் இருந்துச்சு. 6 அகல் விளக்கு வச்சு என்கிட்ட வந்து நெய் இல்லை சுத்தமாக. அதனால் நல்லெண்ணெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு 6 அகல் விளக்கு எடுத்து வச்சு அதுக்காக சர்க்குண கோலம் போட்டுட்டு அதில் வந்து ஓம் சரவண பவானி எழுதிட்டேன். அந்த ஓம்ங்கிற இடத்துல மட்டும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வெற்றிலை தீபத்துக்காக ரெடி பண்ண தாம்பழத்தை வந்து வச்சு விளக்கேற்றுறதுக்காக ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொரு விளக்கா 6 அகல் விளக்கையும் ஏற்றி முடித்ததுக்கப்புறமா ஒரு வந்து பெரிய கட்டி சாம்பிராணி இருந்துச்சு. இந்த கப் சாம்பிராணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அது வந்து தம்பி மாலை போட்டிருக்கும்போது வாங்கிச்சு. அந்த பாக்ஸில் 4 தான் உண்டு. அதை வந்து அதில் வந்து 1 மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். சரி தைப்பூசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு. அதை வந்து ஹஸ்பண்ட் அதை ஏற்றுன்னு ஞாபகப்படுத்தியிருந்தாங்க. நெய்வேத்தியத்துக்கு வந்து நான் வெத்தலை பாக்கு தான் வச்சுருந்தேன். வெத்தலை பாக்கு பழம் தான் வச்சுருந்தேன். இந்த பழமே நம்ம தோட்டத்தில் பறித்தது. எல்லாமே நம்ம வீட்டிலேருந்து செய்யும்போது எனக்கு வந்து அது இன்னும் அதிகமான சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து அந்த கப் சாம்பிராணி ஏற்றி எல்லா சாமிக்கும் காமிச்சு முடித்ததுக்கப்புறமா நான் வந்து சூடம் ஏற்றி எல்லா சாமிக்கும் ஆர்த்தி எடுத்தேன். தசங்கமுமே ஏற்றிருந்தேன். சூடம் காமிச்சிட்டு கீழேருந்து மேல் நோக்கி தான் விளக்கும் சரி, ஆர்த்தி எடுக்கும்போதும் சரி கீழேருந்து மேல் நோக்கி தான் எடுப்பேன். அப்படி தான் எடுக்கணும்னு கேள்விப்பட்டதுனால நான் அன்னையிலேருந்து இப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டுலாம் எப்படினாலும் நான் ஏற்றுவேன். ஒன்று தெரிகிறப்போ நம்ம அந்த மாதிரி செய்யும்போது ஒரு மனசுக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். அப்புறம் முருகருக்கான ஒரு சில மந்திரம் ஓம் சரவண பவ, வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படிங்கிற ஒரு சில மந்திரங்கள் வந்து சின்னதாக உள்ளதை வந்து ஒரு 21 முறை சொல்லிவிட்டு நானும் ஹஸ்பண்டும் வந்து காலையில் ஒரு 3:30க்கெலாம் விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படி ஸ்டார்ட் பண்ணி 6:34 வரைக்கும் அந்த பூச நட்சத்திரம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வரைக்கும் தண்ணி மட்டும்தான் குடிச்சிருந்தோம். காஃபி, டீ, பழம், பால் அந்த மாதிரி எதுவுமே எடுத்துக்கல. இந்த திருப்பி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் தானே இருக்கிறோம் விரதம், அதனால் முருகருக்காக இருக்கணும்னு எதுவும் ஒரு ஸ்பெஷலாக அன்னைக்கான வேண்டுதல் எதுவுமே வைக்கலை. ரொம்ப நாளாக மனசில் ஒன்று வந்து நினச்சிக்கிட்டே இருக்கும், அது கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு. அதை வந்து நிறைவேற்றி கொடு முருகா அப்படின்னு தான் ஒவ்வொரு தடவையும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அந்த
அபிஷேகம் பண்ண தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து கேட்லேருந்து உள்ளே வரைக்கும் தெளிச்சிட்டு வந்துட்டு அப்புறம் வீட்லேயும் எல்லா பக்கமும் தெளித்து விட்டுட்டாங்க. 10-11 மணி வாக்கில் வந்து அக்கா வந்து கோயிலுக்கு போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. சொல்லிவிட்டு லாஸ்ட்டில் நான் வரலன்னு சொன்னாங்க. ஆனால் எப்படியோ மல்லு கட்டி அவளை கூட்டிகிட்டு போயாச்சு. போய் பார்த்தா கோயிலுக்குள்ளே போகவே முடியல, அவ்வளோ கூட்டம். நாங்களும் வெத்தலை பாக்கு பழம்லாம் தேங்காய்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். உடைக்க முடியாதுன்னு நினச்சிட்டு திருப்பி வெளியில் வந்து அதே கோவிலில் வெளியில் ஒரு சன்னிதானத்தில் வந்து முருகர் இருக்கார் வள்ளி தெய்வானையோட. அங்கே போய் ஹஸ்பண்டே தேங்காவை லைட்டாக உடச்சிட்டு வெத்தலை பாக்கெல்லாம் அவருக்கு எடுத்து வச்சுட்டு பத்தியெல்லாம் காமிச்சிட்டு சூடம் ஏற்றிட்டு வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கிளம்பி போய் வந்துக்கிட்டு இருக்க வழியில் பழனி ஆண்டவர்னு ஒரு கோயில் இருக்குது. சின்ன கோயில் தான். ஆனால் முருகர் வந்து ராஜ அலங்காரத்தில் அந்த பழனிலலாம் இருப்பார் இல்லையா, அந்த அலங்காரத்தில் வந்து இருந்தார். மனசுக்கு அவ்வளோ திருப்தி. ஒரு கூட்டம் கூட இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் தான் இருந்தோம். நல்லா சாமி கும்பிட்டுட்டு திருப்தியாக அங்கே வந்து அர்ச்சனைக்கு நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து தேங்காய் எதுவுமே வாங்கிட்டு போகல, ஏன்னா அந்த கோவிலில் வந்து இது பண்ணிட்டோம். நான் பேர் அர்ச்சனை மட்டும் கொடுக்கலாமான்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் பேரில் வந்து ஒரு அர்ச்சனைக்கு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு வேலை நெய் காய்ச்சறது தான். நெய் இல்லாமல் எதுவுமே முடியலை அப்படின்ட்டு நெய் ஃபஸ்ட்டு பாலாடையெல்லாம் எடுத்து நெய் காய்ச்சி வச்சுட்டு விரத சாப்பாட்டுக்காக ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சாம்பார், அப்புறம் அவரைக்காய் பொரியல், சாதம், அப்பளம், இதுதான் ரெடி பண்ணியிருந்தேன் சிம்பிளாக அன்றைக்கான விரதத்துக்கு. எல்லாமே ரெடி பண்ணி முடித்தோன்னே எப்பவும் போல் விளக்கேற்றிட்டு சாப்பாடு எல்லாம் சாமி முன்னாடி பரிமாறிட்டு நானும் ஹஸ்பண்டும் சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக விரதத்தை வந்து அன்றைக்கி நிறைவேறிச்சிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக போச்சு. எல்லாருக்குமே அந்த முருகரோட அருள் வந்து கிடைக்கட்டும். வேண்டின எல்லாருக்குமே எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க என்னோடய வீடியோ அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.